சபை ஆட்சியை கைப்பற்றுவோமானால் சபையை கூட்டி ஒரு வாரத்துக்குள் இல்மனைத்துக்கான தீர்வினை நான் தருவேன். பல ஊழலுக்கான கோவைகள் இருப்பதாக கூட நீங்கள் பல இடங்களிலே சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள். நிச்சயமாக எனது வண்டின் சின்னம் உறுதியாக சொல்லுகிறது 10 வட்டாரம். நாங்கள் எங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இந்த 10 வட்டாரம் மிக பிரபல்யமாக இருக்கிறது. அந்த பிரதேச சபை நிதியை களவாடியவர்கள் யாராவது இருந்தால் இது மக்களால் சில விடயங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இலங்கை திருநாடு மற்றொரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்றது. ஆம், எதிர்வருகின்ற மே மாதம் 6ஆம் தேதி அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த வேளையிலே அம்பாறை மாவட்டத்தை மையமாக வைத்து நாங்கள் சில தகவல்களை தர இருக்கின்றோம். அம்பாறை மாவட்டத்திலே 20 உள்ளூராட்சி சபைகள் இருந்திட்ட பொழுதிலும் கல்முனை மாநகர சபை தவிர்ந்த 19 உள்ளூராட்சி சபைகளுக்கு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அதிலே தனித்தமிழ் மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசமாக திருக்கோவில் பிரதேசம் விளங்குகின்றது. வரலாற்று பிரசித்தி பெற்ற திருக்கோயில் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயம் தொடக்கம் பல முக்கியமான விசேட அம்சங்கள் அங்கு பொதிந்திருக்கின்றன. நீர்வளம், நிலவளம், இப்படி பல அம்சங்கள் திருக்கோயில் பிரதேசத்திலே மலிந்து காணப்படுகின்றன. அந்த திருக்கோயில் பிரதேசத்திலே அங்கு பிரதேச சபை இருக்கின்றது. உள்ளாட்சி மன்ற சபையாக திருக்கோயில் பிரதேச சபை இருக்கின்றது. அங்கு 10 வட்டாரங்கள். திருக்கோயில் பிரதேச செயலாளர் திருவாளர் கஜேந்திரன் அவர்களின் தகவலின்படி அங்கு 32,500 மக்கள், அதாவது சனத்தொகை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இதிலே 22,800 வாக்காளர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி தமிழ் மக்கள் செறிவாக வாழ்கின்ற ஒரு பிரதேசம் இந்த திருக்கோயில் பிரதேசம். சரி, இம்முறை நடைபெற இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே திருக்கோயில் பிரதேச சபைக்கு 7 அணிகள் போட்டியிடுகின்றன. அதிலே 5 பாரம்பரிய கட்சிகள் போட்டியிடுகின்றன. 2 சுயேட்சை அணிகள் போட்டியிடுகின்றன. மொத்தம் இதிலே அம்பாறை மாவட்டத்திலே பிரபலமாக அடிபடுகின்ற ஒரு அணிதான் சுயேட்சை அணி 1. திருக்கோயில் பிரதேசத்திலே வண்டில் சின்னத்திலே பேசப்படுகின்ற, இன்று பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு அணி இந்த சுயேட்சை அணி 1. அதற்கு தலைமை தாங்குபவர் திருவாளர் சுந்தர்லிங்கம் சசிகுமார் அவர்கள். இவர் பிரபலமான ஒருவர். அதன் காரணமாக அந்த பெயர், இந்த சுயேட்சை அணி பரவலாக பேசுபொருளாக காணப்படுகின்றது. அதில் எந்தவித வியப்பும் இல்லை. ஆக திருக்கோயில் பிரதேச சபையை சுயேட்சை அணி கைப்பற்றுமா என்ற அளவுக்கு இங்கு சொல்லாடல்கள், கருத்தாடல்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நாங்கள் அவர் தொடர்பாக அவரிடம் இந்த சுயேட்சை அணி, இந்த திருக்கோயில் பிரதேசத்தின் எதிர்காலம், இந்த தேர்தல் கள நிலவரம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்காக, கேட்பதற்காக கல்முனை நெட் இணையதளம் சார்பாக நாங்கள் முதலிலே திருக்கோயிலுக்கு இன்று வருகை தந்திருக்கின்றோம். திருக்கோயிலிலே தலைமை வேட்பாளர் திரு சுந்தரலிங்கம் சசிகுமார் அவர்களின் இல்லத்திலே இந்த சந்திப்பு இடம்பெறுகின்றது. நாங்கள் இந்த கணத்தில் இருந்து அவருடனான அந்த தொடர்பாடலை நாங்கள் ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் சசிகுமார் அவர்களே. வணக்கம். உண்மையிலே இந்த பகுதியிலே உங்களது பெயரும் உங்களது சுயேட்சை அணியும் பரவலாக அடிபட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே திருக்கோயில் பிரதேசத்திலே 7 அணிகள் போட்டியிடுகின்றன. இந்த கட்சிகளை தவிர்த்து
நீங்கள் சுயேட்சையாக நீங்கள் இதிலே களமிறங்கி இருக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். அதுக்கு முன்பதாக உங்களது பின்புலம், உங்களது கல்வி, உங்களது குடும்பம் தொடர்பாக மிகவும் சுருக்கமாக ஆரம்பத்தில் சரி சொல்லுங்களேன். நான் இந்த பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்தவன். எனது பெயர் சுந்தர்லிங்கம் சசிகுமார். நான் ஆரம்ப கல்வியை இந்த பிரதேசத்தில் கற்றுக்கொண்டவன். உயர்தர கல்வியை மட்டக்களப்பு தேசிய பாடசாலையான சிவானந்தா வித்தியாலயத்திலும், விஞ்ஞானமானி பட்டத்தினை கிழக்கு பல்கலைக்கழகத்திலும், மாஸ்டர் பட்டத்தினை சைபஜியா யூனிவர்சிட்டி மலேசியாவிலும், அதனைத் தொடர்ந்து டிப்ளோமா இன் சிவில் இன்ஜினியரிங் பட்டத்தினை சிட்டி இங்கிலீஷிலும் நான் முடித்திருக்கின்றேன். இதுவே எனது கல்வி பின்புலம். இந்த பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்து படித்தவன் என்ற அடிப்படையில் இந்த பிரதேசத்துக்கு சேவையாற்றுவதற்கு, எனது மக்கள் தொடர்பான அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கு நான் தனித்து எந்த கட்சியும் சாராமல் ஒரு சுயேட்சை குழுவாக இந்த பிரதேசத்தில் படித்த இளைஞர்களை இணைத்துக் கொண்டு இந்த பிரதேச சபை தேர்தலில் இந்த முறை பண்டில் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். திருக்கோயில் பிரதேச சபைக்கு 7 அணிகள் போட்டியிடுகின்றன என்பதை நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம். இதில் கட்சிகளை தவிர்த்து நீங்கள் சுயேட்சையாக இறங்கி இருக்கின்றீர்கள். ஏன் இந்த கட்சிகளை எல்லாம் நீங்கள் உதறி தள்ளிவிட்டு சுயேட்சையில் இறங்கினீர்கள் என்பது தொடர்பாக மக்களுக்கு முதலிலே விளக்கம் தாருங்கள். உண்மையிலே சுயேட்சையாக நான் இறங்கியதற்கு இந்த திருக்கோவில் பிரதேச மக்கள் தான் காரணம். ஏனென்றால் இந்த மக்கள் என்னிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். பிரபல கட்சி ஒன்றில் எனக்கான ஆசனத்தை ஒதுக்கி அந்த கட்சியின் சார்பாக இந்த பிரதேசத்தை பிரதித்துவப்படுத்தி எதிர்வருகின்ற பிரதேச சபை தேர்தலிலே போட்டியிட்டு இந்த பிரதேச அபிவிருத்திக்கு ஒத்துழைக்குமாறு என்னை கோரியிருந்தார்கள். நானும் அவர்களது அழைப்புக்கு சம்மதம் தெரிவித்து மக்கள் என்னத்தை எதிர்பார்க்கின்றார்களோ, எதை கேட்கின்றார்களோ அதை செய்யவே நான் அரசியலுக்கு வந்தேன். எனினும் பிரபல்ய அரசியல் கட்சி அந்த இடத்தை வழங்குவதற்கு இந்த மக்களுக்கு மறுத்ததன் காரணமாக இந்த பிரதேச மக்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். அதன் அடிப்படையில் அந்த மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற அடிப்படையில் நாங்கள் இன்று இந்த பிரதேசத்தில் ஒரு தனித்துவமாக ஒரு சுயேட்சையாக போட்டியிடுகின்றோம். இதுதான் எங்களது சுயேட்சை குழு தோன்றுவதற்கான காரணம். ஆம், சுயேட்சை குழு எவ்வாறு தோன்றியது என்பது தொடர்பாக சொன்னீர்கள். நீங்கள் ஒரு சமூக சேவையாளர் என்பதனை ஏலவே இந்த சமூகம் அறியும். காரணம், நீங்கள் கல்முனை ரோட்டரி கழகத்தின் தலைவராக பல காலம் சேவையாற்றியிருந்தீர்கள். அதைவிட சமூகத்திலே நீங்கள் கடும் ஊடாட்டத்துடன் பல செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றீர்கள் என்ற விடயமும் அனைவருக்கும் தெரியும். குறிப்பாக இந்த தேர்தலுக்கு முன்பதாக நீங்கள் பல கோடி ரூபாய் செலவிலே இங்குள்ள ஆலயங்கள், பாடசாலைகள், முன்பள்ளிகள் என்று பல இடங்களுக்கு உங்களது ஒதுக்கீடுகள் அல்லது உங்களது சேவைகள் என்பது முன்னெடுக்கப்பட்டதாக சமூக ஊடகங்களிலே இருந்து அறியக்கூடியதாக இருக்கின்றது. நான் உங்களுடன் கேட்க விரும்புவது என்னவென்றால், இதை பல மக்களும் கேட்டிருந்தார்கள். இவ்வாறு கோடிக்கணக்கிலே மக்களுக்கு சேவை செய்கின்றார், உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் இந்த பணம் இவருக்கு எங்கிருந்து வந்தது என்பதிலே பலருக்கு சந்தேகம் இருக்கின்றது. அதனையும் இந்த ஊடக சந்திப்பிலே உண்மையிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதையும் சரி சொன்னால் பிரயோசனமாக இருக்கிறது. ஆம், சிறந்த கேள்வி ஒன்று. இந்த பிரதேசத்தில் மிகவும் பிரபல்யமாக நிலவுகின்ற இந்த கேள்வி. உங்களுக்கு தெரியும், நான் ஒரு கட்டிட நிர்மாண துறையில் 15 வருடங்களுக்கு மேலாக சேவையாற்றி கொண்டிருக்கின்றேன். அதன் அடிப்படையிலே நான் படித்து உழைத்து ஒரு இடத்துக்கு வந்தவன் என்ற அடிப்படையில் கடந்த பல வருடங்களாக மக்கள் சேவையை செய்து கொண்டு வருகின்றேன். நீங்களே சுட்டிக்காட்டியுள்ளீர்கள், நான் கல்முனை ரோட்டரி கழகத்தின் தலைவராகவும் இருந்து சேவையாற்றி இருக்கின்றேன். அதன் அடிப்படையிலே எனது சமூக சேவையானது பல வருடங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்று மாத்திரமல்ல, நான் பல வருடங்களாக இந்த சேவையை செய்து கொண்டு வருகின்றேன். நான் இந்த தேர்தலுக்கு முன்பே பல சேவைகளை செய்தவன் என்ற அடிப்படையில் எனது சொந்த உழைப்பில் நான் பெற்றுக்கொண்ட
பணத்திலிருந்து இந்த மக்களுக்கு நான் சேவையாற்ற வந்திருக்கின்றேன். பொய்யான புரளிகளை கிளப்பி மக்கள் மத்தியில் இவர்கள் பிழையான தகவல்களை பரப்பி இந்த ஏழை மக்களின் வாக்குகளை சுவீகரித்து மீண்டும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு கபட நாடகத்தை ஆடுவதற்கு இவர்கள் துணிந்துள்ளார்கள். இவர்களுக்கெல்லாம் நான் சொல்லுவது என்னவென்றால், தற்போதுள்ள தொழில்நுட்ப வசதியை அடிப்படையாக கொண்டு இவருக்கு எங்கிருந்து பணம் வந்தது என்பதனை எவருமே கண்டறியலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனால், என் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளை இவர்கள் முன்வைப்பார்களானால் அதை ஆதாரத்துடன் இவர்கள் அந்த ஊழல் குற்றச்சாட்டு பிரைவரி கமிஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்புக்கு இவர்களது கம்ப்ளைண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த அதை அவர்கள் சமர்ப்பித்து எனது நிதி எங்கிருந்து வந்தது என்பதை ஆராயலாம். அது மாத்திரமன்றி நான் பல தடவை சொல்லி உள்ளேன், இந்த இன்கம் டாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த வருமான வரி திணைக்களத்துடன் தொடர்பு கொண்டால் என்னை பற்றிய முழு தகவல்களும் அங்கிருந்து இவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். உண்மையிலே குறிப்பாக சொல்ல போனால், இந்த பிரதேசத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறான கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நான் கேட்பதெல்லாம், இந்த படித்த சமூகங்களுக்கு முன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இல்லாத அதிகாரமா? அவர் நினைத்தால் ஒரு 5 நிமிடங்களில் அவர் சுமத்துகின்ற அந்த குற்றச்சாட்டை உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு சமர்ப்பித்து என்னக்கான விசாரணையை மேற்கொள்ளலாம். மக்கள் மத்தியிலே வீண் புரளியை சுமத்தி அவர் வாக்கு வங்கியை பலப்படுத்துவதற்காக என்னை பிழையாக சித்தரிப்பது ஒரு கேவலமான விடயம் என்பதனை இந்த பிரதேச மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வதுடன், நான் உழைத்து எனது சொந்த உழைப்பில் பெற்ற வருமானத்தில் இருந்து எனது மக்களுக்கான சேவையை நான் செய்திருக்கின்றேன். இந்த தேர்தல் முடிந்த பிற்பாடும் இந்த சேவை இந்த கிழக்கு மாகாணம் ஃபுல்லாக தொடரும் என்பதனை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஆம், உங்களது பணம் எவ்வாறு வந்தது, எவ்வாறு சேவைக்காக அது பயன்படுத்தப்படுகின்றது என்பது தொடர்பாக கூறினீர்கள். நன்றிகள். அண்மையிலே இங்கு இடம்பெற்ற அந்த கட்சி ஒரு பிரச்சார கூட்டத்திலே நீங்கள் குறித்த பாராளுமன்ற உறுப்பினர், நீங்கள் சுனாமி நேரத்திலே மெட்டையார் என்கின்ற ஒரு அமைப்பிலே நீங்கள் ஏதோ பணம் கையாடியதாக அவர் கூறியதாக சமூக ஊடகங்களில் பரவலாக வெளிவந்திருந்தனர். இது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அவ்வாறு ஒரு விடயம் நடைபெற்றிருந்தால் அவர் அதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும். பிழையான குற்றச்சாட்டை அவர் மக்கள் மத்தியில் பரப்புவது மிகவும் வேதனைக்குரிய விடயம். உண்மையிலே அவர் எனது பெயரை சொல்லி அந்த குற்றச்சாட்டை சுமத்தி இருப்பாரானால் நான் அவர் மீது மான நஷ்ட வழக்கு தொடர்வதற்கு தயாராக இருக்கின்றேன். நல்ல வேளை அவர் கடவுள் பெயரால் தப்பித்துக் கொண்டார். ஒரு சுயேட்சை குழு என்று மென்ஷன் பண்ணியிருந்தார். இந்த பிரதேசத்தில் நான் மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சுயேட்சை குழுவும் போட்டியிடுகின்றது. ஆகவே அவரது வார்த்தை பிரயோகங்களை மிக சூட்சுமமாக பயன்படுத்தி என்னை தாக்கி இருக்கின்றார் என்பதுதான் இங்கு வெளிப்படையான உண்மை. இன்று பிரச்சாரங்கள் மிகவும் சூடு பிடித்திருக்கின்ற காலகட்டம். உங்களுக்கு எதிரான அணியினர் பல விடயங்களை சொல்லி வருகின்றார்கள். நான் ஏற்கனவே கூறியது போல அதிலே ஒரு விடயம்தான் அண்மையிலே மண்டானை பிரதேசத்தில் இடம்பெற்ற கூட்டத்திலே ஒருவர் சொல்லியிருந்தார், நீங்கள் எந்த காரணம் கொண்டும் இந்த சுயேட்சை அணிக்கு போட வேண்டாம். காரணம், இந்த பிரதேசத்துக்குரிய வளம் இல்மனைட் வளம், அந்த வளத்தை சுரண்டுவதற்கு இவர் சுயேட்சை அணி ஒன்றின் தலைவர் தான் முக்கியமான ஒரு காரணியாக இருக்கின்றார். ஆகவே எமது வளத்தை சுரண்டுகின்ற அவருக்கு உங்களது வாக்குகளை போட வேண்டுமா என்று இந்த இல்மனைட் விவகாரத்தோடு தொடர்புபடுத்தி அங்கு அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பாக உங்களது பதில் என்ன? முற்றிலும் இந்த குற்றச்சாட்டை முழுமையாக நான் மறக்கின்றேன். ஏனென்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த பிரதேசத்தில் இல்மனைட் சம்பந்தமான பிரச்சனை கடந்த 7 வருடங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தேர்தல்கள் வரும்போதெல்லாம் இல்மனைட்டுக்கு எதிராக கோஷங்களை எழுப்புவார்கள். அங்கே போர் வீரர்கள் போன்று ஆர்ப்பாட்டம் செய்து காட்சியளித்து மக்கள் மத்தியில் அவர்களே பிரபல்யம் படுத்திக் கொள்வார்கள். இருப்பினும் அந்த இல்மனைட் கம்பெனியில் தற்போது வேலை செய்பவர்கள் யார் என்று சொன்னால் இந்த பாராளுமன்ற உறுப்பினரின் உறவினர்கள், அவரோடு திரிகின்ற அண்ணன் தம்பியின்
பிள்ளைகள் தான் அங்கு வேலை செய்கின்றார்கள். அதனை ஆதாரத்தோடு இங்கு மக்கள் நிரூபிப்பார்கள். ஏனென்று சொன்னால் அந்த இறால் தண்ட தலையிலே அந்த ஏதோ ஒன்றை வச்சு கொண்டு மற்றாக்களை சொல்லிக் கொண்டு திரியும் என்ற ஒரு பழமொழியை சொல்வார்கள். அதன் அடிப்படையில் இவ்வாறான குற்றச்சாட்டையை அவர்கள் சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள். இல்மனைட்டுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. நாங்கள் பிரதேச சபை ஆட்சியை கைப்பற்றுவோமானால் சபையை கூட்டி ஒரு வாரத்துக்குள் இல்மனைட்டுக்கான தீர்வினை நான் தருவேன் இந்த பிரதேசத்தில். ஏனென்றால் சபையை கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவோம். இந்த பிரதேசத்தில் இருந்து கனிய வளமான இல்மனைட்டை எடுத்து செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது என தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி நாங்கள் இந்த மக்களுக்கு அறிவித்து அதனை நீதிமன்றத்துக்கும் நாங்கள் சமர்ப்பிப்போம். அதன் அடிப்படையிலே இந்த இல்மனைட் என்ற ஒரு விடயம் இந்த பிரதேசத்தில் எதிர்வரும் காலங்களில் இல்லாமல் போகும். அதன் அடிப்படையில் இந்த பிரபல்யமான அரசியல் கட்சிக்கு அரசியல் செய்வதற்கும் வேறொரு விடயத்தை அவர்கள் தேடி எடுக்க வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படும் என்பதனை மக்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த இல்மனைட் விவகாரம் என்பது திருக்கோயில் பிரதேசத்திலே கடந்த பல வருட காலமாக உதாகரமாக உருவெடுத்து அவ்வப்பொழுது ஆர்ப்பாட்டம், ஒரு சந்திப்பு, பின்பு தற்காலிகமாக கைவிடப்பட்ட என்பது போன்ற செய்திகளை நாங்களும் அவ்வப்பொழுது தந்திருக்கின்றோம். இந்த வேளையிலே இந்த முகநூல் வாயிலாக நீங்கள் அந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக ஏனையவர்கள் செய்த அல்லது நீங்கள் குறிப்பிட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் செய்த ஊழல்கள் தொடர்பாக பல குற்றச்சாட்டுகளை நீங்கள் அதிலே குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆதாரமும் இருக்கின்றது என்றும் சொல்லியிருந்தீர்கள். கோப் குழுவிற்கு அது தொடர்பாக அறிவிக்கப் போகிறேன் என்றும் சொல்லியிருந்தீர்கள். இது மக்கள் மத்தியிலே ஒரு விதமான உணர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த விடயம் தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? உண்மையிலே இந்த பிரதேசத்தை ஆண்டு வந்த பழம்பெரும் கட்சி இந்த தமிழரசு கட்சி உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் நினைக்கவில்லை இவர்கள் இந்த ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டிருப்பார்கள் என்று. எனினும் மக்கள் அந்த ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தமான ஃபைல்களை, அவர்களிடம் இருக்கின்ற ஆதாரங்களை தற்போது என்னிடம் சமர்ப்பிக்கின்றார்கள். அதை பார்க்கும்போது அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் இந்த பிரதேச சபைக்கு சென்று இந்த அபிவிருத்தி சம்பந்தமாக இவர்கள் ஈடுபட்ட இந்த விடயங்கள் சம்பந்தமாக நீங்கள் சிறந்த ஒரு ஆய்வினை மேற்கொண்டு இதை விசாரணை செய்ய வேண்டும். அதன் அடிப்படையிலே மக்களிடமிருந்து பெறப்பட்ட வரிப்பணம் தான் இந்த பிரதேச சபைக்குரிய பணம். ஆகவே இந்த வரிப்பணத்தை, மக்களுடைய பணத்தை இவர்கள் வீண் விரயம் செய்ததோடு மாத்திரமன்றி இவர்கள் அதை கையாடி இருக்கின்றார்கள் என்பது சம்பந்தமாகவும் எனக்கு தகவல்கள் கிடைத்துள்ளது. நான் இந்த பழம்பெரும் கட்சியில் தேசியம் கதைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஏன் இவ்வாறான வேலைகளை செய்தார்கள் என்று உண்மையிலே வேதனைப்பட்டது உண்டு. மக்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த திருக்கோவில் பிரதேச சபையில் கோழி இறைச்சி 1 கிலோ 1400 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது இந்த கடை வழியே. அதன் காரணமாக நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த கோழி இறைச்சி கடையின் அந்த வருடாந்த வாடகை என்பது 6 லட்சத்தை தாண்டி செல்கின்றது. சாதாரண ஒரு கோழி கடைக்கு 6 லட்சம் ரூபாயை தாண்டி ஒரு வருடத்துக்கான வாடகை என்பது மிகப்பெரிய ஒரு தொகை. அந்த தொகையினை அவர்கள் மக்களிடமிருந்தே பெறுகின்றார்கள். அண்மையில் இருக்கின்ற அக்கரைப்பற்று நகரில் 900-1000 ரூபாய் கோழி இறைச்சி 1 கிலோ விற்கப்படும் போது இந்த பிரதேசத்தில் 1400 ரூபாய் விற்கப்படுகின்றது. ஆகவே ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எங்களோட அக்கரைப்பற்றுக்கும் திருக்கோயிலுக்கும் இடையில் வித்தியாசம். இருப்பினும் 400 ரூபாயை அவர்கள் மேலதிகமாக கோழி இறைச்சிக்காக பெறுகின்றார்கள் மக்களிடமிருந்து. ஆகவே இது நிறுத்தப்பட வேண்டும். இது பிழையான ஒரு அணுகுமுறை. அத்தோடு எங்களது திருக்கோவில் மார்க்கெட்டில் கடை வைத்திருப்பவர்கள் அந்த சீசனுக்கு வியாபாரம் செய்ய வருகின்றவர்களிடமிருந்தெல்லாம் பெருந்தொகையான நிதியை இவர்கள் அறவிடுகின்றார்கள். அதன் காரணமாக இந்த மார்க்கெட்டில் இந்த சாதாரண உடுப்பு ஒன்று கூட அக்கரைப்பேட்டை விட 500 ரூபாய் 1000 ரூபாயும் 2000 ரூபாயும் கூடுதலாக விற்கப்படுகின்றது. இதால் மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இதை சம்பந்தமாக ஒரு விசாரணை ஒன்று நடத்துவதற்கு நாங்கள் எதிர்வரும் காலங்களில் எண்ணியுள்ளோம். அது மாத்திரமன்றி இந்த பிரதேசத்தில் செய்யப்பட்டுள்ள அந்த காப்பட் வீதிகள், மற்றது அந்த அந்த தார் ரோடுகள் எல்லாம் கடந்த முறை பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள்
இந்த பிரதேசத்தில் செய்திருப்பது எங்களுக்கு அறிய கிடைத்திருக்கின்றது. அவைகள் தரமற்ற முறையில் செய்யப்பட்டிருக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்ல போனால் அந்த விநாயகபுரம் வீதி என்பது, அந்த காப்பட் வீதி என்பது அது அங்கே இப்ப இப்ப ஒரு ஒரு 5 வருடத்துக்குள் செய்யப்பட்ட அந்த வீதி தற்போது நடுவில் ஒரு பெரிய மடவு விழுந்திருக்கின்றது. அது என்ன காரணத்துக்காக விழுந்தது, ஏன் விழுந்தது என்றனை விசாரணை செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த வீதிக்கான நிதி எதிர்வரும் 10 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபையாலோ அல்லது வீதி அபிவிருத்தி திணைக்களத்தால் ஒதுக்கப்படும். ஏனென்றால் அந்த காப்பட் வீதியின் ஆயுட்காலம் என்று சொல்லப்படுவது 20 வருடங்கள் அந்த வீதி பாவிக்கப்பட வேண்டும். அதற்கு முதல் நிதி வழங்கப்படாது. அந்த சின்ன தோட்டம் என்று சொல்லுகின்ற அந்த குரோஸ் வீதிகள், அந்த வீதிகள் எல்லாம் ரீசெண்டாக புனரமைக்கப்பட்டிருந்தாலும் அவையெல்லாம் குன்றும் குழியுமாக மாற்றம் அடைந்திருக்கின்றன. இதற்கு என்ன காரணம் என்று விளங்கவில்லை. இதுகளையும் நாங்கள் ஒருக்காக ஆய்வு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். எவ்வாறு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடைபெற்றிருக்கின்றது, அதில் எதுவும் பிழைகள் உள்ளதா என்பதனையும் நாங்கள் கண்டறிய வேண்டியிருக்கின்றது. ஆகவே இனிவரும் காலத்தில் இந்த பிரதேசத்தில் மிகச் சிறந்த முறையில் திட்டமிட்ட வகையில் தான் பாதைகள் அமைக்கப்பட இருக்கின்றன. பாதைகள் அமைப்பதற்கு முன்னால் ஒவ்வொரு வீதியும் வடிகான் அமைப்புக்கு உட்படுத்தப்படும். அந்த வடிகான் அமைப்பு செய்யப்பட்டதன் பிற்பாடே எதிர்வரும் காலங்களில் நாங்கள் பாதைகளை அமைப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த வடிகான்கள் இந்த கடல் மட்டத்தில் இருந்து இந்த பாதைகளின் உயரத்தை கருத்தில் கொண்டு அந்த பள்ளத்தை நோக்கி நீர் பாயுது, எந்த திசையில் பள்ளத்தை நோக்கி நீர் பாயும் என்பதனை எல்லாம் அந்த தொழில்நுட்ப ரீதியாக நாங்கள் கண்டறிந்து ஒரு சிறந்த முறையில் இந்த வடிகான் சிஸ்டத்தை ஒரு நெட்வொர்க்கு கொண்டு வந்து இந்த பிரதேசம் அனைத்தையும் திறம்பட வடிகான்களை அமைத்து பாதைகளை அமைப்பதற்கு எதிர்காலத்தில் நான் திட்டமிட்டிருக்கின்றேன். வண்டில் பாரம் பூமியிலே என்று சொல்லுவார்கள். அதுபோல அந்த பிரதேசத்தை ஆளுகின்ற அந்த உள்ளூராட்சி சபை விதிக்கின்ற இந்த கட்டணம் என்பது பொதுமக்களிடமிருந்துதான் வசூலிக்கப்படுகின்றது. அதுக்கு உதாரணமாக நீங்கள் இந்த கோடிக்கடை விடயத்தை சொன்னீர்கள். சரி, நீங்கள் இந்த முறை தேர்தலிலே 19 உறுப்பினர்கள் சரி செய்யப்பட வேண்டிய இந்த சபையிலே போட்டியிடுகின்றீர்கள். எனது கேள்வி என்னவென்றால், உங்களால் தனித்து இந்த பிரதேச சபையை கைப்பற்ற முடியுமா? குறிப்பாக 2018ஆம் ஆண்டு நடைமுறையின்படி இப்பொழுதும் இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்றது. பெரும்பாலான சபைகள் 2 அல்லது 3 கட்சிகள் அல்லது சுயேட்சைகள் இணைந்துதான் ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே தனித்தமிழ் ஏரியா என்று முத்திரை குத்தப்பட்டிருக்கின்ற இந்த திருக்கோயில் பிரதேச சபையிலே ஒரு தன்னிகர் இல்லாத ஒரு நிறைவான ஒரு சுயேட்சையை நீங்கள் போட்டியிடுகின்றீர்கள். எனவே உங்களது இந்த சுயேட்சை அணி தனித்து இதனை வெற்றி பெறுமா அல்லது இதிலே நீங்கள் ஆட்சி அமைக்க முடியுமா? அப்படி இருந்தால் நீங்கள் தவிசாளராக வருகின்ற பட்சத்திலே ஏறவே இங்கு புரியோடி போயிருக்கின்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, பல ஊழலுக்கான கோவைகள் இருப்பதாக கூட நீங்கள் பல இடங்களிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றீர்கள். அதனை தூசி தட்டி எடுத்து அதனை விசாரணைக்கு உட்படுத்தி இந்த அரசாங்கம் இப்பொழுது செய்வது போன்று அப்படி ஏதாவது செய்கின்ற ஏற்பாடுகள் அப்படி இருக்கின்றதா என்பதனை முதலில் சொல்லுங்கள். அடுத்த கட்ட கேள்வி வருகின்றது. ஆம், நிச்சயமாக இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் கூறியது போன்று இந்த வட்டார முறை தேர்தல் என்பது ஒரு கட்சி தனித்து ஆட்சி செய்வது, அந்த செயல்முறை மிகவும் சிக்கலான செயல்முறையாக இருக்கின்றது. ஏனென்றால் 10 வட்டாரங்களையும் ஒரு கட்சி கைப்பற்றினால்தான் அவர்கள் அறுதி பெரும்பான்மையை பெற முடியும். அதன் அடிப்படையில் தான் அந்த பிரதேச சபையை ஆட்சி செய்ய முடியும். ஏனென்றால் 17 உறுப்பினர்கள், மொத்தம் 19 பேர் அந்த தேர்தலிலே நொமினேஷனாக அவர்கள் அங்கே உள்வாங்கப்பட்டிருந்தாலும் 10 வட்டாரங்களுக்கும் 10 பேரும் அந்த 9 பேர் அந்த போனஸ் லிஸ்டில் இருந்து நாங்கள் அவர்களுக்கு தேர்தல் திணைக்களத்துக்கு சமர்ப்பித்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே அவர்கள் 7 உறுப்பினர்களை அந்த போனஸாக தெரிவு செய்வார்கள். அதன் அடிப்படையிலே 10 வட்டாரத்துக்கு 10 பேரும் 7 போனஸ், மொத்தம் 17 பேர் தான் அந்த சபையில் இருக்க போன்றார்கள். அதில் நாங்கள் 9 பேரை 9 பிரதிநிதித்துவத்தை கைப்பற்ற வேண்டும். 9 பிரதிநிதித்துவம் இருந்தால்தான் எங்களால் ஆட்சி செய்ய முடியும்.
ஆகவே இது ஒரு சிக்கலான விடயம்தான். இருப்பினும் எனது வண்டில் சின்னம் உறுதியாக சொல்லுகின்றது 10 வட்டாரமும் நாங்கள் கைப்பற்றுவோம் என. ஏனென்றால் எங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இந்த 10 வட்டாரமும் மிக பிரபல்யமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே தான் நான் கூறுகின்றேன் இந்த 10 வட்டாரத்தையும் எனது வண்டில் சின்னம் கைப்பற்றும் என்று. ஒருவேளை ஒரு வீதத்தால் ஒரு நிகழ்தகவு பிழைக்கலாம், ஒரு வீதத்தால் அந்த நிகழ்தகவு பிழைக்கலாம். அதன் அடிப்படையில் எங்களுக்கு ஏதேனும் வேறு கட்சிகள ஒரு உதவி ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுமானால் நாங்கள் நேர்மையான ஊழலுக்கு உட்படாத நேர்மையான கட்சிகளிடமிருந்து ஆதரவை கோருவோம். அதன் அடிப்படையிலே அவர்கள் நிச்சயமாக எனக்கு ஆதரவு வழங்குவார்கள். ஏனென்றால் இந்த சேவை இந்த மக்களுக்கு தெரியும். இந்த மக்களை ஒரு நல்வழிப்படுத்தி ஒரு அபிவிருத்தி என்ற பாதைக்கு இட்டு சென்று இந்த பிரதேசத்துக்கான வேலை வாய்ப்புகளையும் இந்த பிரதேசத்துக்கான சிறந்த வாழ்க்கை தரத்தையும் நான் உருவாக்குவதற்கு எதிர்பார்த்து பல திட்டங்களை வகுத்துள்ளேன். எனது திட்டங்களை வரவேற்கின்ற ஏனைய கட்சிகள் என்னுடன் இணைந்து எனக்கான ஆதரவை தரலாம். அதை விடுத்து இவர்கள் பிழையான ஒரு அணுகுமுறையில் இருப்பார்களானால் அந்த கட்சிகளை விடுத்து நாங்கள் எதிர்கட்சியில் இருப்போம். எதிர்கட்சியிலிருந்து எங்கள் சேவைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எதிர்வரும் தேர்தல்களில் மக்கள் உணர்வார்கள் யார் சிறந்தவர், யாருடைய சேவை இந்த மக்களுக்கு தேவை என்பதை அவர்கள் அறிவார்கள். அதன் அடிப்படையிலே எதிர்வருகின்ற பிரதேச சபை தேர்தலில் ஆட்சி அமைப்பு சம்பந்தமான விடயங்கள் இவ்வாறே நடைபெறும். நிச்சயமாக அந்த அந்த பிரதேச சபை நிதியை களவாடியவர்கள் யாராவது இருந்திருந்தால் இது மக்களால் சில விடயங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதனை நான் திறம்பட ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கின்றது. ஒருவர் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தும் போது அதற்கான ஆதாரங்கள் உண்மையிலே அது நடந்திருக்கின்றதா என்பதை விசாரணை செய்ய வேண்டியது அந்த அரச அந்த அந்த கணக்காய்வு திணைக்களத்தின் பொறுப்பு. நான் அந்த கணக்காய்வு திணைக்களத்துக்கே நான் கட்டளையிடுவேன். இதனை சிறந்த முறையில் அதனை ஆடிட் செய்து இதில் ஏதோ தவறுகள் நடந்திருக்கின்றதா என ஆராயுங்கள் என. அவர்கள் அதனை ஆராய்ந்து உண்மையிலே நடந்திருந்தால் அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளும். அதற்கான ஆதரவை நான் வழங்குவேன். அதனை விடுத்து எவர் மீதும் நாங்கள் பழி சுமத்த மாட்டோம். எவரையும் வேணுமென்று நாங்கள் அதாவது சொல்கின்ற அந்த அந்த பழி தீர்த்து கொள்ள மாட்டோம். எங்களுக்கு பழி தீர்த்து பழக்கம் இல்லை. ஒருவரை ஒருவர் சாடி ஒருவரை ஒருவர் குற்றஞ்சாட்டி ஒருவர் மீது ஒருவர் அரசியல் நடைப்பயணம் மேற்கொள்வது எனக்கு உண்மையிலே விருப்பமில்லாத காரியங்கள். ஆகவே நாங்கள் நீதியை நிலைநாட்டுவோம். நீதி நியாயப்படி இந்த பிரதேச சபையை எதிர்வரும் காலங்களில் திறம்பட நடத்தி செல்வோம் என்பதனை இங்கு நான் கூறிக்கொள்கிறேன். 10 வட்டாரங்களையும் கைப்பற்றுவோம் என்ற உறுதி உங்கள் பேச்சிலே தெரிகின்றது. உண்மையிலே அப்படி இருந்தால் அது வரலாறு. சரி, இந்த வேளையிலே நீங்கள் தொழில்நுட்பவியலாளர், ஒரு சமூகத்தை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையும் உங்களிடம் நிறையவே இருக்கின்றன. இந்த வேளையிலே திருக்கோயில் பிரதேச சபையை நீங்கள் கைப்பற்றுகின்ற பொழுது, நீங்கள் ஒரு தவிசாளராக வருகின்ற பொழுது, நீங்கள் இந்த பிரதேசத்திலே என்னென்ன வேலை திட்டங்கள், என்னென்ன மாற்றங்களை இந்த பிரதேசத்திலே நீங்கள் மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் என்பது தொடர்பாக மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உண்மையிலே இது முக்கியமான கேள்வியாக நான் பார்க்கின்றேன். இந்த கேள்விக்கு எனது பதில் என்னவென்றால், இந்த பிரதேசத்தில் மிகவும் பிரபல்யமான தொழிலாக ஆடை தொழிற்சாலை கடந்த காலங்களில் காணப்பட்டது. இருப்பினும் அந்த ஆடை தொழிற்சாலைகள் தற்போது மூடப்பட்டிருக்கின்றன. எனக்கு தெரிந்தவர்களை கொண்டு இந்த அரச உதவியுடன் மீண்டும் இந்த ஆடை தொழிற்சாலைகளை இந்த பிரதேசத்தில் திறப்பதற்கு முயற்சி எடுத்து அந்த இளைஞர் யுவதிகளுக்கான வேலைவாய்ப்பை ஏற்படுத்தலாம் என காத்திருக்கின்றேன். அது மாத்திரமன்றி இந்த பிரதேசம் நீர் வளத்தாலும் நில வளத்தாலும் சூழப்பட்ட ஒரு சிறந்த பிரதேசம். இங்கே காணப்படுகின்ற இந்த வளங்களை பயன்படுத்தி ஏற்றுமதி பொருளாதாரத்தை மேற்கொள்ளலாம் என நான் எதிர்பார்த்திருக்கின்றேன். உண்மையிலே எங்களுக்கு தங்கவேலாயுதபுரம், கஞ்சிக்குடியாறு போன்ற பிரதேசங்கள் பப்பாசி செய்கைக்கு மிகவும் பிரபல்யமான இடமாக காணப்படுகின்றன. அத்துடன் பயிர் செய்கைக்கும் சிறந்த இடமாக காணப்படுகின்றன. பப்பாசியை ஏற்றுமதி பொருளாக மாற்றுவோம் என நான் எண்ணியிருக்கின்றேன். இந்த பிரதேசத்தில் இருந்து வாரத்துக்கு 1,00,000 கிலோகிராம் பப்பாசியை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம் என என்னிடம் ஒரு திட்டம் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் அடுத்த திட்டமாக
அந்த முருங்கை தோட்டங்களை மேற்கொள்ளலாம் என நான் எதிர்பார்த்திருக்கின்றேன். முருங்கைக்கு உலக சந்தையிலே நிறைய கேள்விகள் நிலவுகின்றன. அதன் அடிப்படையிலே முருங்கைக்காய், முருங்கை இலை மற்றும் முருங்கை இலையை அரைத்த பவுடர் என பல தொழில்துறை உள்ளது முருங்கை செய்கையில். அதனையும் மேம்படுத்தி அதையும் ஒரு ஏற்றுமதி பொருளாக மாற்றுவதற்கு நான் எதிர்பார்த்திருக்கின்றேன். அது மாத்திரமன்றி மேலதிகமாக காய்கறிகள் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு எதிர்பார்த்திருக்கின்றேன். அத்துடன் இந்த பிரதேசத்தில் கடலரிப்பு பாரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. அந்த கடலரிப்பை தடுப்பதற்கு முழுமூச்சாக பாடுபடுவதற்கு நான் எண்ணியுள்ளேன். ஏனென்றால் இந்த திருக்கோயில் பிரதேசம் மலைகளால் சூழப்பட்ட பிரதேசம். அந்த மலைகளை உடைத்து முக்கியமான இடங்களுக்காவது இந்த கற்களை பரவி தொழில்நுட்ப உதவியுடன் அந்த கற்களை பரவி இந்த கடலரிப்பை தடுப்பதற்கு முயற்சி செய்யலாம் என நான் எண்ணியிருக்கின்றேன். இந்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற இந்த நீர்வளத்தை பயன்படுத்தி மீன்பிடியை ஊக்குவிப்பதற்கு, நன்னீர் மீன்பிடியை ஊக்குவிப்பதற்கு நான் எதிர்பார்த்திருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, மட்டக்களப்பு மாவட்டத்தை போன்று திருக்கோயில் பிரதேசத்திலும் இறால் பண்ணைகளை அமைக்கலாம் என எதிர்காலத்தில் திட்டங்களை தீட்டியிருக்கின்றேன். நண்டு வளர்ப்பினையும் ஊக்குவிக்கலாம் என நான் எதிர்பார்த்திருக்கின்றேன். அது மாத்திரமன்றி எங்களது பிரதேசத்தில் பெரிய பூங்காக்கள் இல்லை. நாங்கள் எங்களது சிறுவர்களை இந்த மாலை வேளையில் ஒரு விளையாட்டு திடலுக்கு, ஒரு பூங்காவுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றால் நாங்கள் தூர இடங்களுக்கு எங்களது பிள்ளைகளை அழைத்து செல்ல வேண்டியிருக்கின்றன. அந்த வகையில் மிக பிரபல்யமான ஒரு இடத்தை நான் தெரிவு செய்து அந்த இடத்திலே பெரிய பூங்கா, இந்த சிறுவர்கள் விளையாடுவதற்கான விளையாட்டு திடல், முதியோர்கள் நடைப்பயிற்சி செய்வதற்கான நடைபாதை போன்றவற்றை அமைப்பேன். அத்துடன் அதற்குள் பெரிய நீச்சல் தடாகங்களை அமைப்பதற்கு நான் திட்டமிட்டிருக்கின்றேன். ஏனென்றால் நீச்சல் பயிற்சி இந்த பிரதேசத்துக்கு மிகவும் தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த மாணவர்கள் எல்லாம் குளங்களிலும் கடல்களிலும் வருடம் இறப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக நான் பாடசாலை மட்டத்தில் இருந்து இந்த நீச்சல் பயிற்சியை ஊக்குவிப்பதற்கு எதிர்பார்த்திருக்கின்றேன். பெரிய நீச்சல் தடாகங்களை அமைத்து இந்த பிரதேச சபை மூலம் ஒரு பயிற்றுனரையும் அதற்கு பணிக்கமர்த்தி இந்த நீச்சல் பயிற்சிக்கு ஒரு நேர அட்டவணை மூலம் பாடசாலை மாணவர்களை அழைத்து வந்து பயிற்சியை வழங்கி மீண்டும் பாடசாலைக்கு பிரதேச சபையால் இந்த வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு போய் விடுவதற்கு தீர்மானித்திருக்கின்றேன். இதுவே எனது எதிர்கால திட்டங்களில் சில. அதை விடுத்து நிறைய திட்டங்கள் நான் அடிக்கடி போட்டுக் கொண்டிருக்கின்றேன். இந்த வீதி அபிவிருத்தி, சிறிய நடு, உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த திருக்கோவில் மத்தியிலே அந்த வெட்டுக்குளம் என்ற ஒரு குளம் இருக்கின்றன. அந்த குளத்தை வளைத்து நிறைய குடியிருப்புகள் இருக்கின்றன. ஆகவே அது ஒரு சூழல் மாசடைதலுக்கு மிக பிரபல்யமான ஒரு இடமாக அந்த இடம் காணப்படுகின்றன. சிறுவர்கள் நோய்வாய்ப்படுகின்றார்கள். அந்த பிரதேசத்திலிருந்து டெங்கு பரவுவதற்கு முதல் காரணமாக அந்த பிரதேசம் காணப்படுகின்றது. ஆகவே அந்த பிரதேசத்தையும் ஒரு பூங்காவாக மாற்றி அமைப்பதற்கு எதிர்காலத்தில் திட்டமிட்டிருக்கின்றேன். அதே போன்று தம்புலில் பிரதேசத்தில் அந்த ராமர் குளத்தின் அபிவிருத்தி திட்டத்தை அமைப்பதற்கு நான் தீர்மானித்திருக்கின்றேன். அதை ஒரு பூங்கா, அந்த மாலை நேரத்தில் அந்த ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு எதிர்பார்த்திருக்கின்றேன். விநாயகபுரத்தில் அதே போன்று நிறைய இடங்கள் இருக்கின்றன. அந்த இடங்களையும் நாங்கள் தெரிவு செய்து சிறந்த பொழுதுபோக்கு மையங்களாக அந்த இடங்களை மாற்றி அமைப்பதற்கு நான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். இந்த பிரதேசம் சார்ந்து பல்வேறு வேலை திட்டங்களை இந்த இடத்திலே நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். உண்மையிலேயே கேட்பதற்கு சந்தோஷமாக இருக்கின்றது. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார்கள். அந்த வகையிலே இம்முறை முதலாக இந்த அரசியலுக்குள் நீங்கள் தடம் பதித்திருக்கின்றீர்கள். தடம் பதித்து ஒரு மாதத்துக்குள்ளேயே நீங்கள் மிகவும் பிரபலமாக மாறியிருக்கின்றீர்கள். இறைவன் திருவருளால் இத்தகைய செயற்பாடுகள் தொடர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்தால் அது நிச்சயமாக அது வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த வேளையிலே இறுதியாக திருக்கோயில் பிரதேச சபையிலே இத்தனை அணிகள் போட்டியிடுகின்றன, அல்லது உங்களுக்கு சவாலாக எந்த அணி இருக்கின்றது, அதனை நாங்கள் எவ்வாறாக நாங்கள் தோற்கடிப்போம் என்ற சிந்தனையிலே எந்த அணி உங்களுக்கு சவாலாக இருக்கின்றது? ஏனென்றால் இம்முறை புதிதாக ஆளுங்கட்சியும் இங்கே களம் இறங்கி இருக்கின்றது, ஏனைய கட்சிகளும் இருக்கின்றன. எனவே உங்களுக்கு எந்த அணி சவாலாக இருக்கின்றது, அதனை நாங்கள் எவ்வாறு முன்னெடுப்போம் அல்லது எதிர்கொள்வோம் என்பது தொடர்பாகவும் நீங்கள் சொல்லலாம். உண்மையிலே இந்த கேள்விக்கு மக்கள் தான் பதில் கூற வேண்டும். என்னை பொறுத்த மட்டில்
நான் பல இடங்களுக்கு பிரச்சாரங்களுக்கு செல்கின்றேன். அங்கே அமோக வரவேற்பு மக்களால் எனக்கு அளிக்கப்படுகின்றன. எந்த மேடையிலும் நான் சென்றாலும் அங்கு சனக்கூட்டமே நிரம்பி வழிகின்றன. பழம்பெரும் கட்சிகள் இவ்வாறான கூட்டங்களை நடத்தவில்லை. ஏனென்றால் அவர்களது அரசியல் வங்குரோத்து நிலைமை இந்த மக்கள் மத்தியில் வெளிப்படையாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் அவர்கள் பிழையான அணுகுமுறையே இதுவரையும் மக்கள் மத்தியில் கடைபிடித்து வந்திருக்கின்றார்கள். மக்களை ஏமாற்றி 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 அவர்களது மூளை செலவை செய்து அவர்களுக்கு பிழையான ஒரு உணர்வுகளை ஊட்டி அந்த வாக்குகளை சுவீகரித்து கொண்டே இவர்கள் அந்த மக்களின் வறுமையிலும் அந்த மக்களின் ஏழ்மையிலும் அரசியல் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மக்களுக்கு சிறப்பாக தெரிந்துவிட்டது. அவர்களால் ஒரு கூட்டத்தை கூட ஒழுங்காக நடத்த முடியவில்லை என்பதுதான் இங்கு உண்மையான விடயம். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஒரு சுயேட்சை குழுவுக்கு எதிராக 4-5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தும் இந்த பிரதேசத்தில் எதையும் சாதிக்க முடியாது போன காலகட்டம் தான் தற்போது இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே நாங்கள் சிறந்த தேர்தல் பிரச்சாரங்களை செய்து கொண்டு வருகின்றோம். அதையும் முறியடிக்கும் வகையில் அவர்கள் வீடு வீடாக போய் இனத்துவேசங்களையும் எங்களை பிழையாக சித்தரித்துக் கொண்டு எங்களை பிழையாக மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்தி கொண்டு அரசியல் லாபம் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாக்கு வேட்டையை இவ்வாறு நடத்தலாம் என திட்டமிட்டிருக்கிறார். உண்மையிலே சொல்லப்போனால் முதியவர் ஒருவரிடம் சென்று அவர் இல்மனைட் சம்பந்தமான கம்பெனியுடன் தொடர்புபட்டவர். அவர் எங்களது போராட்டத்துக்கு எதிராளியான பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற அந்த நபருடன் தொடர்புபட்டவர், அல்லது இவர் வேறெங்கே இருந்து நிதியை களவாடி கொண்டு வந்து எங்களது மக்களுக்கு மத்தியில் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார் என்ற பிழையான பிரச்சாரங்களை இவர்கள் வீடு வீடாக சென்று இவர்கள் பிரச்சாரம் செய்கின்றார்கள். இது உண்மையிலே அவர்களது அரசியல் பங்குரோத்து நிலையை தான் காண்பிக்கின்றது. இருப்பினும் மக்கள் நம்பவில்லை. மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். திடகாத்திரமான ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள். அதற்கான எங்களது பதில் எதிர்வருகின்ற 6ஆம் தேதி எங்களுக்கு கிடைக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதன் அடிப்படையிலே எனக்கு சேலஞ்ச் என்று சொல்வதற்கு இங்கு யாரும் இல்லை. அதைத்தான் நான் உறுதியாக கூறுகின்றேன். நான் அவ்வாறு இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் எனக்கு சேலஞ்ச் என்று சொல்லி நான் நம்பவில்லை. ஏனென்றால் மக்கள் என்னுடன் இருக்கின்றார்கள். மக்கள் தற்போது தங்களது பிரதேசத்துக்கு யார் நன்மை செய்கின்றார், யார் தங்களது பிரதேசத்தை பலப்படுத்துவார், யார் எங்களது பிள்ளைகளின் கல்வி தரத்தை உயர்த்துவார், யார் எங்களது இளைஞர்களை நல்ல வழிக்கு இட்டு செல்வார் என்பதையே மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அதனையே நான் செய்கின்றேன். உண்மையின் பக்கம் நின்று சிறந்த சேவையை நான் ஆற்றி கொண்டிருக்கின்றேன். என்னை பிடித்திருந்தால் மக்கள் எதிர்வருகின்ற 6ஆம் தேதி சிறந்த பதிலை தருவார்கள். அதன் அடிப்படையில் நான் எதிர்வரும் காலங்களில் மக்களுக்காக சேவையாற்ற திறம்பட சேவையாற்ற எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். என்னை பிடிக்கவில்லை என்றால் மக்கள் என்னை தோற்கடித்தால் அதுவும் பரவாயில்லை. நன்றி, அனைவருக்கும் நன்றி என்று சொல்லிவிட்டு நான் எனது வேலைத்தளமான எனது கட்டட நிர்மாணங்கள் மற்றும் வேறு வேறு பணிகள் இருக்கின்றன. அந்த பணிகளை நான் மீண்டும் ஆரம்பிப்பேன் என மக்களுக்கு கூறிக்கொள்கிறேன். ஒரு வார காலத்தில் தேர்தல் வருகின்றது. தேர்தல் முடிந்த பிற்பாடு அனைவரும் சகோதரர்கள். அந்த அடிப்படையிலே இன்று பரமபைரி போன்று நீங்கள் அல்லது ஏனையவர்கள் பல விடயங்களை பேசிக்கொண்டாலும் கூட சபை அமைத்தவுடன் அனைவரும் இணைந்துதான் அந்த சபையை முன்னெடுக்க வேண்டும். காரணம், அனைவரும் வந்தது மக்கள் சேவைக்காக. அந்த அடிப்படையிலே ஏனைய அணிகள் பிரச்சார கூட்டங்களை நடத்தி வருகின்ற அதேவேளை தேர்தல் பிரச்சார அலுவலகங்களையும் திறந்து வருகின்றன. ஆனால் உங்களது சுயேட்சை அணி இதுவரைக்கும் எந்த ஒரு தேர்தல் பிரச்சார அலுவலகத்தை திறந்ததாக நான் என்றால் பார்க்கையும் இல்லை. அப்படியான ஒரு பதிவும் இருக்கவில்லை. அப்படி பிரச்சார அலுவலகம் இல்லாமலே இவ்வளவு தூரம் நீங்கள் பயணித்திருக்கின்றீர்கள். ஆக தேர்தல் பிரச்சார அலுவலகம் இல்லாமல் நீங்கள் பயணித்து இன்னும் ஒரு வார காலத்தில் அந்த தேர்தலை உங்களது பரீட்சை களத்தை எதிர்கொள்ள இருக்கின்றீர்கள். எனவே இந்த இடத்திலே நீங்கள் இறுதியாக மக்களுக்கு இந்த கல்முனை நெட் இணைய தளம் ஊடாக நீங்கள்
எதனை தெரிவிக்க வருகின்றீர்கள் அதனை தெரிவித்து விடைபெறலாம் என்பதனை நாங்கள் இறுதியான ஒரு வினாவாக தொடுத்திருக்கின்றோம். உண்மையிலே தேர்தல் பிரச்சார அலுவலகம் என்பது ஒரு தேவையற்ற விடயமாகவே நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் ஒவ்வொரு பிரதேசமாக நான் சென்று தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுகின்றேன். சிறு சிறு குழுக்களை சந்தித்து எனது செயல் திட்டங்களை, எதிர்கால திட்டங்களை அவர்களுக்கு நான் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அதை விடுத்து ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு வட்டாரத்திலும் தேர்தல் பிரச்சார அலுவலகத்தை திறந்து தேவையற்ற பிரச்சனைகளையும் தேவையற்ற வீண்விரை செலவுகளையும் ஏற்படுத்துவதை நான் விரும்பவில்லை. அதன் அடிப்படையிலே நான் அந்த தேர்தல் பிரச்சார அலுவலகங்களை திறப்பதை தடை செய்திருக்கின்றேன். எனக்கு தேவை மக்களது முன்னேற்றம். அந்த நிதியை, அந்த பிரச்சார அலுவலகத்துக்கு பயன்படுத்துகின்ற வீண்விரைய நிதியை எதிர்வரும் காலங்களில் மக்களது சேவைகளுக்கு, மக்களது திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம் என்ற அடிப்படையில் தான் நான் அந்த தேர்தல் அலுவலகங்களை திறக்கவில்லை. அதுவே உண்மை. ஆகவே இவ்வாறான ஒரு சிறந்த ஒரு இன்டர்வியூவை இந்த கல்முனை நெட் என்னிடம் எடுத்து இதை மக்கள் மத்தியில் பரப்பி எனது தேர்தல் பிரச்சார உரைக்கு எனக்கு உதவி செய்வதற்காக அந்த கல்முனை நெட்டுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் ஒரு வார காலம் இருக்கின்றது. மிகவும் சூடு பிடித்த தேர்தல் களம், பிரச்சார நடவடிக்கைகள், இத்தனைக்கு மத்தியிலே உழவு நேரமும் எமது கல்முனை நெட் இணையதளத்திற்காக நிறைவானதொரு நேர்காணலை தந்த திருக்கோயில் பிரதேச சபையிலே சுயேட்சை அணி 1 சார்பாக போட்டியிடுகின்ற தலைமை வேட்பாளர் திருவாளர் சுந்தரலிங்கம் சசிகுமார் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேயர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.